நோ எப்போ வருவாங்க? டைம் ஆகுது. தெரிஞ்சா சொல்ல மாட்டேனா? வரன்ட்டு வராத இருக்கிறாங்க. யார் உடனே வண்டி நிறுத்தி வச்சுக்கிறாங்க, வேணா கேட்க போறாங்கண்ணா. ரோட்ல தானே நிறுத்தி வச்சுக்கிறான். யாரு வந்து கேட்பாங்க? யாருன்னா வந்து கேட்கட்டும், நான் பாத்துக்கிறேன். என்னண்ணா ரவுடிசம் பண்ற மாதிரி பேசுற? சின்ன வயசுல நான் எவ்வளவு பெரிய ரவுடின்னு உனக்கு தெரியாது. என்ன பார்த்தாவே மிரளுவானுங்க. எவனா அவங்க கூட வண்டி நிறுத்தி வச்சுக்கிறோம். ஏம்பா யாருப்பா? வீட்டுக்கு சொந்தக்காரர் வந்து கத்துறாங்கப்பா. வட்டம் நான் பாத்துக்கிறேன். வட்டம் பாத்துக்கிறியா? ஏய் யாருப்பா நீங்கன்ற? நோ எது வந்தாலும் அவர்கிட்ட பேசிக்க. அவர்கிட்ட பேசணுமா? நீ பேச மாட்டியா? என்னப்பா என்ன விஷயம்? எது வந்தாலும் என்கிட்ட பேசு. ஏய் என்னடா வண்டி ஏன் வீட்டு வாசல நிறுத்தி வச்சுக்கின்னு என்னமா பேசுற? ஏய் திருநெல்வேலி சுகுமார் தெரியுமா? திருநெல்வேலி சுகுமாரா? ஏன் இப்பனா அதுக்கு? இந்த கையாலேயே அவனுக்கு 4 அடி கொடுத்தேன். கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். கையால அடிச்சு கோமா செஞ்சு போடுறானா? டேய் அதெல்லாம் ஏன்டா என்கிட்ட பேசிக்கிறா? வீட்டாண்ட ஏன்டா வண்டி நிறுத்துறேன்னு கேட்டா அதை பத்தி பேசுறா. அது இருக்கட்டும். போன வாரம் திருச்சிக்கு போயிருந்தான். சாம்பார் ஒரு ஹோட்டலுக்கு போனா சாம்பார் ஊத்துறான்னா ரசம் எடுத்தாந்து ஊத்திட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா? நீ வேற குறுக்க பேசுனீங்கன்னா மறந்துடுவேன். கம்முனு சொல்லியா திருச்சி ஹோட்டல்ல என்ன பண்ணா? ரசம் ஊத்துனவன ரசம் ஆண்டாவிலேயே முக்கி எடுத்த மாதிரி இந்த கையால. அப்படியே பட்டுறபடியா பண்ணியா? சரியா இந்த வண்டி ஏன் என் வாசல நிறுத்துறேன்னு கேட்டேன். அது சொல்லாம என்னென்ன பேசிக்கிற நீ? என்னோட வாழ்க்கை வரலாற பத்தி பேசுறேன். அதெல்லாம் கேட்டு என்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு பேசு. ஐயா என்னடா வித்தியே பேசுகிறான். ஏன்பா நீங்க எந்த ஊரு? ஏன் எங்க வண்டி நிறுத்தி வச்சுக்கிறீங்க? நோ எது வந்தாலும் அவர்கிட்ட கேட்டுக்க, என்கிட்ட வராத. என்னடா இவனுங்க மாத்தி பேசுந்தா என்ன கதை இது? வண்டி நிக்குது. மாப்பிள்ள விட்டாண்டா. மாப்பிள்ள இந்த வண்டி இவங்ககிட்ட கோத்து விட்டுலாம். எப்பா கொஞ்சம் வா. என்னடா சாமான் தொலைற போட்டுக்கு போறேன்னா இந்த வண்டியில டப்பாவையா? ஆமா நான் தான் விற்க போறேன். அவர் தான் முதலாளி. வா அவர்கிட்ட பேசு. என்னடா மூக்கு 3 மீட்டர் போயிட்டு வந்து அந்த ஆளுக்கா? ஏய் அத போய் அங்க பேசு. ஏய் நான் யாருன்னு தெரியல. நான் யாருன்னு தெரியுமா? கேளு, நீயே கேளு. உனக்கு பெரிய கதை சொல்லுவான் பாரு. விழுப்புரம் நான் நடந்து போய்கினே இருக்கிறேன். ஒரு நாய் வந்து என் காலை கடிக்க பார்த்தது. நாய் காலை கடிக்க பாத்துச்சா? அப்புறம் என்ன? திரும்பி பார்த்து ஒரு முறைச்சா ஓடுது 1.5 கிலோமீட்டர் ஓடி போய் திரும்பி பாக்குது. நாடா இதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டு கிடக்குறா. நான் ஏன்டா கேட்டு கிடக்குறேன்? வண்டி ஏன்டா நிறுத்தினா அதுதான் பேசி கிடக்குறான். இன்னொரு கதை, பயங்கரமான கதை. நீங்க பயப்படாம கேளுங்க. இன்னொரு கதை பயங்கரமான கதையாண்டா? சரி சொல்லி தல. 12 மணி ராத்திரி யாருமே இல்ல. வண்டி எடுத்துக்கின்னு நான் போய் நிக்கிறேன். சரி வெள்ளையா ஒரு உருவம் வந்து வண்டி முன்னாடி நின்னுச்சு. ஐயோ பேய் தான் பண்ணுங்க. நான் பயப்படலையா? ஏய் நில்லு அப்படின்னா அது பயந்துச்சு. பேய் பயந்துச்சா? மூக்க பார்த்து பயந்துருக்குன்னு நினைக்கிறேன். அது பயந்த உடனே வண்டியில தண்ணி இருந்தது, எடுத்து கொடுத்து குடிச்சிட்டு போ, பயப்படாம போன்னு சொல்லி அமிச்சேன். யோ பயங்கரமான ஆள் தயானியா? பேய்க்க தண்ணி காட்டிக்கிறா? இதெல்லாம் எப்ப நடந்ததுண்ணா? எனக்கே தெரியாது. நீ வாய மூடு. நான் முக்கியமா பேசுங்கிறேன்னா நீ குறுக்க பேசாத. யோ இதெல்லாம் பேசுறது போதான், வண்டி கலப்பு. முக்கியமான ஸ்டோரியா இப்பதான் இருக்குது, கேளு. முக்கியமான ஸ்டோரியா? அதுனா ஸ்டோரியா? தீபாவளி வந்துச்சு. எல்லாரும் சின்ன பட்டாசு தான் வச்சாங்க. சின்ன பட்டாசு வச்சாங்களா? சரியா? நான் இவ்வளவு பெரிய அணுகுண்டு கையிலே புடிச்சு வச்சேன, கை ஒண்ணுமே ஆகலையா. அட பாவி, பயங்கரமான ஆளாக்குறானடா இவன். அதான் சொல்றான், நீ கேட்டு கிடைக்கிற பாரு. ஏம்பா இங்கே நின்னுக்கிறானுங்க பாருப்பா அந்த வண்டிக்காரனுங்க. ஏம்பா போயிருக்கலாம்ல. வார்த்தை முக்கியம். என்ன பேசுறீங்க? ஏம்பா பயங்கரமான ரவுடி அமைவுறான். அட நீ வேற காமெடி பண்ணுகாதப்பா. ஏ இந்த 20 ரூபா. என்னடா உனக்கு 10 எனக்கு 10. ஏம்பா நாளைக்கு குன்றத்தூர் சவாரிக்குதே, வண்டி எடுத்துன்னு வந்துரு. ஆமாப்ல போலாம். ஏமா நில்லு கொஞ்சம். என்னத்துக்கு அந்த 10 ரூபா கொடுத்தேன்? அட பிளைவுட் எடுத்துன்னு வந்தானுங்கப்பா. எனக்கு டிப்ஸ் கொடு நானுங்க. அதுதான் 10 ரூபா குடுத்துட்டு போறேன். அடங்கொய்யால 10 ரூபா டிப்ஸ் கடா. இவ்வளவு நேரம் வண்டியை போட்டு என்கிட்ட கதையா பேசினேன். எனக்கும் டைம் பாஸ் ஆச்சு, உங்களுக்கும் டைம் பாஸ் ஆச்சுல்ல. இப்ப வண்டி எடுத்துருவோம் போயா. அட பாவி, அது நான் கேட்டாலே தண்டு இருப்பேடா. அதுக்காடா இவ்வளவு நேரம்? ஏங்க அந்த ஆள் எப்ப பார்த்தாலும் இப்படிதாங்க. சரி இன்னொரு கோழி முட்டை கதை ஒண்ணு சொன்னானா? கோழி முட்டை கதையா? அதுதான் கோழி முட்டை கதா. சொல்றேன் கேளு. நான் ஆசை ஆச்சியா வெள்ளை கோழி ஒண்ணு வளர்த்தேன். வெள்ளை கோழி கடையில விக்கிறாங்களா கோழி? அந்த கோயா? அதே கோழி தான். 3 மாசம் தான் வளர்த்தேன். அப்புறம் நான் ஆக்கி துணிட்டியா? இப்படி குறுக்க பேசினா நான் என்ன பண்றது? சரி கம்முனுங்கிற சொல்லு. மழை வெள்ளம் வந்தது இல்ல, அப்ப எல்லாரும் எங்க வீட்டுல வந்து தங்கிக்கினாங்க. அவ்வளவு பெரிய ஊடால கட்டி வச்சுக்கிறான். 10 ரூபா டிப்ஸுக்கு உட்காந்துக்கிற பையா. தேவையில்லாம பேசுங்கிற. உனக்கு சொல்லணுமா வேணாவா? யோ கம்முனு அவன் சொல்லிட்டான், நீ சொல்லுப்பா. எல்லாரும் வந்த உடனே சாப்பாடு இல்ல, என்ன பண்றதுன்னே தெரியல. நான் போய் கோழி கிட்ட கேட்டேன். கோழிக்கிட்ட போய் கேட்டியா? என்ன கோழி எல்லாரும் பட்டினியாக்குறாங்க, நீ முட்டை போட்டு கொடுத்தேன்னா எல்லாருக்கும் ஆம்லெட் போட்டு கொடுத்துருவேன்னு. கோழி கிட்ட, அந்த வெள்ளை கோழி கிட்ட
அது முதலாளி பேச கேட்டு போட்டுது பாரு, அது பாட்டுக்கு போட்டுக்கிட்டே இருந்துச்சு. எல்லாருக்கும் 3 ஆம்லெட்டா போட்டு கொடுத்துட்டேன். கேட்டுக்கினீங்களாப்பா? 3 முட்டையா? எப்பா இவங்க சங்காசமே வேணாம், நான் போறேன். யோ, உன் கதையை கேட்டு ஒருத்தன் ஓட்டான், ஒருத்தன் மைக் அடிச்சு விட்டான். ஒழுங்கா வண்டி எடுத்துன்னு ஓடுங்கயா. உங்களுக்கு ஒரு காக்கா கதை இருக்குது, சொல்லட்டுமா? காக்கா கதையா? வாடா போயா, மாமா போல போலாம். கேக்கலாம்பா. அட வாயா போலாம். தெரியாது உனக்கு அவங்களை பத்தி. என்ன ஓட்டானுங்க, உனக்கு சொல்லட்டுமா? பரவாயில்ல, இந்த மாதிரி சொல்லி பழகிறதுக்கு கடவுள் வாயாவது கொடுத்துக்கிறானே. ஆண்டவா